பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கொலோசியர் அதிகாரம் 4 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: எஜமான்களுக்கும் எங்கே எஜமான் இருக்கிறார்? பதில்: பரலோகத்தில். கேள்வி: இடைவிடாமல் டேஷ் பண்ணுங்கள். பதில்: ஜெபம். கேள்வி: ஜெபத்தில் எப்படி விழித்திருக்க வேண்டும்? பதில்: ஸ்தோத்திரத்துடன். கேள்வி: பவுல் எதின் நிமித்தம் கட்டப்பட்டிருந்தார்? பதில்: கிறிஸ்துவினுடைய இரகசியம். கேள்வி: எவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும்? பதில்: புறம்பே இருக்கிறவர்களுக்கு. கேள்வி: எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? பதில்: காலத்தை. கேள்வி: உங்கள் வசனம் எப்பொழுதும் எதில் சாரை மேறினதாயும் இருக்க வேண்டும்? பதில்: உப்பு. கேள்வி: பவுலுக்கு பிரியமான சகோதரன் யார்? பதில்: தீகிக்கு. கேள்வி: பவுலுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரன் யார்? பதில்: தீகிக்கு. கேள்வி: கொலோசேயருடைய செய்திகளை அறிய பவுலால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? பதில்: தீகிக்கு, ஒனேசிமு. கேள்வி: உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் யார்? பதில்: ஒனேசிமு. கேள்வி: பவுலோடு கூட காவலில் இருந்தவன் யார்? பதில்: அரிஸ்தார்க்கு. கேள்வி: பர்னபாவுக்கு இனத்தான் யார்? பதில்: மாற்கு. கேள்வி: யுஸ்து என்னப்பட்டவன் யார்? பதில்: இயேசு. கேள்வி: எப்பாப்பிரா எவர்களை சேர்ந்தவன்? பதில்: கொலோசையர். கேள்வி: எப்பாப்பிரா என்பவன் யார்? பதில்: கிறிஸ்துவின் ஊழியக்காரன். கேள்வி: பிரியமான வைத்தியன் யார்? பதில்: லூக்கா. கேள்வி: யாருடைய வீட்டில் சபை கூடியது? பதில்: நிம்பா. கேள்வி: லவோதேக்கேயா சபையிலும் வாசிக்கப்பட வேண்டியது எது? பதில்: கொலோசையர் நிருபம். கேள்வி: அர்க்கிப்பு கர்த்தரிடத்தில் பெற்றது என்ன? பதில்: ஊழியம். God bless you.